ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 9. கிணற்றின் மேற்பகுதியில் மூச்சு வாங்கியபடி இருந்த யுகேனை ராகவ் மேலே வரும்படி கூறி ஒரு கயிற்றினை தூக்கி போட்டான். ஆனால் யுகேனோ மீண்டும் மூச்சுக்களை உள்ளிழுத்து கொண்டு மீண்டும் உள்ளே மூழ்கினான். கிணற்றின் அடியில் போய் முட்டிய மித்ராவிற்கு அந்த அதிர்ச்சியில் விழிப்பு வர மூச்சுக்காற்றிற்கு சிரமப்பட்டவள் வேகமாக மேல் நோக்கி முன்னேறினாள். கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்த யுகேனுக்கு மீண்டும் மூச்சுக்காற்று தேவைப்பட்டது. ஆனாலும் மீண்டும் மேலே சென்றால் மித்ராவை காப்பாற்ற முடியாது என்று எண்ணியதாலோ என்னமோ அவளை தேடிக்கொண்டு கீழ் நோக்கியே சென்று கொண்டிருந்தான். எதுவும் முடியாமல் அவனுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே மயங்கி போனவனை அவள் கண்டுவிட்டாள். அவன் கன்னத்தை பிடித்து உலுக்கினாள். கண்களை திறந்தவன் அவளை கண்டதும் தன்னுள் புதியதாய் ஒரு சக்தி பரவுவதை உணர்ந்தான். பின்னர் இருவரும் சேர்ந்தே மேலே வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் மேல் வந்த பின்னரே ராகவிற்கு மூச்சு கூட வந்தது. தண்ணீரின் மேற்பரப்பிற்கு வந்தவர்களால் அந்த கிணற்றிலிருந்து மேலே வர முடியவில்லை. நிச்சயமாய் ராகவ் போட்ட கயிற்றின் மூலியமாக அவர்களால் மேலேறி வர முடியாது. சுற்றிலும் புதர்கள் போல் செடிகள் வளர்ந்திருக்க அங்கிருந்து ஒரு பாம்பு வேறு அவர்களை பயமுறுத்தியது. டே ராகவ், சீக்கிரம் ஏதாவது செய்யடா, இங்கே பாம்பு வேறு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா யுகேன், நான் ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஏன்னா 10 மினிட்ஸா? அது வரைக்கும் இந்த பாம்பு எங்களை கடிக்காதா என்று யுகேன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பாம்பு அவர்களை நோக்கி வர பார்த்தது. மித்ரா அதை கண்டு பயந்து போய் அவனோடு இறுக்கமாக ஒன்றிக்கொண்டாள். அவனுக்குமே என்ன செய்வதென்று புரியவில்லை. ராகவ் மேலிருந்து அந்த பாம்பின் மீது ஒரு கல்லை தூக்கி போட அதில் அதற்கு அடிபட்டதோ என்னமோ மீண்டும் பழைய இடத்திற்கே சென்று விட்டது. ஒரு நிம்மதியான பெருமூச்சுடன் புன்னகைத்தபடியே யுகேனை திரும்பி பார்த்தாள். அம்மா, நான் தான் கண்ணில் சுட்டுக்கிட்டேனே, எனக்கு எதுவும் ஆகலையா? ஏய் லூசு, அவன் சொன்னான்னு நீ சுட்டுக்குவியா? பைத்தியமாடி நீ என்றவாறு அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், எப்படி போலீஸ் இங்கு வந்தது என்று மீண்டும் கேள்வி கேட்க தொடங்கினாள். நீ சுட்டுக்கிட்ட துப்பாக்கியில் புல்லட்ஸே இல்லை, சும்மா சத்தம் மட்டும்தான் வந்தது. அதுக்கே மயங்கி போய் கிணத்துல விழுந்துட்ட. நான் வரும்போதே ராகவ்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அவன் தான் வந்து அந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணினான். ஆனால் நீ தான் அதுக்குள்ளே ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஓ சாரிங்க, என்னால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். அது சரி, நீ எப்படி இவ்வளோ நேரம் இந்த கிணத்துல மூச்சு பிடிச்சபடி இருந்த? இதெல்லாம் ஒரு மேட்ரா? எல்லாம் ப்ராக்டிஸ் தான். என்னால் தண்ணியில் ரொம்ப நேரம் மூச்செடுக்க முடியும். ஆமாம், நீங்கள் எதுக்கு குதிச்சிங்க? உன்னை காப்பாற்றதான். என்னது, என்ன காப்பாற்றவா? அதையெல்லாம் நானே பார்த்துக்குவேங்க. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் நீங்களும் என்னோட இந்த கிணத்துல சிக்கிக்கிட்டீங்க. அந்த பாம்பு வேற கொத்திடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன், நீ கூட தான் என் உயிரை காப்பாற்ற உன்னையே சுட்டுக்கிட்ட. ஆனால் நான் மட்டும் எதுவும் செய்யக்கூடாதா? ஐயோ, நான் ஒன்றும் உங்களுக்காக அதை செய்யலை, என்னோடய அர்ஜுனுக்காக தான் செஞ்சேன். அப்போ நான் உன்னோட அர்ஜுன் இல்லையா? நிச்சயமாக இல்லை. ஓ, இப்படி அவனுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறியே, அவன் உனக்காக உயிரை கொடுப்பானா? உயிரா? அதையும் தாண்டி எனக்காக எதுவும் செய்வார் என்று அவள் சொன்னது அவன் உயிர் வரை ஊடுருவி சென்றது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஃபயர் என்ஜின் வந்துவிட அவர்களின் உதவியுடன் இருவரும் மேலே வந்து சேர்ந்திருந்தனர். அவனது காரிலேயே அவளை அழைத்து கொண்டு வந்தவன் அவளது ரூமில் அவளை விட்டுவிட்டு அவனது அறைக்கு சென்று விட்டான். குளித்து முடித்து வந்து படுக்கையில் விழுந்தவனின் மனம் முழுவதும் மித்ரா மட்டுமே நிறைந்திருந்தாள். அவளுடன் தான் வாழ்ந்த ஞாபகங்களை தேடி அவன் மனம் மிகவும் ஏங்கியது. தனக்காக உயிரையே கொடுக்கும் அளவு தன்னை காதலித்த பெண்ணை தனக்கு சிறிதும் ஞாபகம் இல்லாதது குறித்து அவனுக்கே வெட்கமாக இருந்தது. இல்லை, அவளது கண்களில் அவன் உணர்ந்திருக்கிறான் அவள் மீதான காதலை. அவளது அருகாமை கண்டிப்பாக அவனுக்கு அவளின் ஞாபகங்களை தனக்கு திருப்பிக் கொடுக்கும் என்று எண்ணியவன் வேகமாக எழுந்து அவளது அறைக்கு சென்று கதவை தட்டினான். கதவை திறந்தவள் அப்பொழுதுதான் குளித்து முடித்து வந்திருந்தாள் போல தலைமுடியை காய வைத்து கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கே மிகவும் களைத்து போய் தெரிந்தாள். அப்பொழுதுதான் அவனுக்கு அது உரைத்தது. அவளை கடத்தி போன நொடியிலிருந்து 2 நாட்களாக அவள் எதுவுமே சாப்பிடவில்லை என்பது. மித்ராவோ அவனை கண்டதும் என்ன என்று கேட்க, இல்லை உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? அவள் அமைதியாக இருக்கும். உன்னை தான் கேட்குறேன். இல்லைங்க, எதுவும் வேணாம் என்று சொன்னாள். மித்ரா, ஏதாச்சும் உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் என்றவன் கிச்சனுக்கு சென்று அங்கிருந்த சமையல்கார அம்மாவிடம் தோசை சுட்டி கொடுக்க சொல்லி வாங்கி கொண்டு வந்தான். இந்தா சாப்பிடு என்று அவள் முன் தட்டை நீட்டினான். தட்டையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் அவளுக்காக அவன் மெனக்கெட்டு டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தது மிகவும் பிடித்து போனது. மெதுவாக அந்த தட்டை கையில் வாங்கியவள், நான் இதை சாப்பிட்டா பில் எதுவும் போற்ற மாட்டீங்களே என்று கேட்டாள். அதில் அவன் முகம் வாடி சுருங்கி போனது. ஹலோ சார், எதுக்கு திடீர்னு சேட் ஆயிட்டீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் சும்மா தான் கேட்டேன் என்று சொன்னவள் வேக வேகமாக அந்த தோசைகளை சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்ட வேகத்திலேயே அவனுக்கு தெரிந்தது அவள் பசியின் அளவு. சாப்பிட்டு முடித்ததும் அவன் சென்று விடுவான் என்று நினைத்தவள், ரொம்ப தேங்க்ஸுங்க என்றபடி அவன் முகத்தை பார்த்தாள். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், பேசலாமா என்று கேட்டான். என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இரு என்றவன் கதவை மூடிவிட்டு வந்தான். எதுக்கு கதவு மூடுறீங்க?
ஒன்றும் இல்லைங்க வா என்றவன் அவளை கைப்பிடித்து அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தான். ஏதாச்சும் சொல்லே மித்ரா என்றான். என்ன சொல்லணும்? எனக்கு உன் ஞாபகம் எல்லாம் திரும்பி வர மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னியே, அந்த லைஃப்பை பற்றி ஏதாச்சும் சொல்லு. அதெல்லாம் எதுக்குங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜஸ்ட் லீவ் இட். தேவையில்லாத குப்பை ஞாபகங்கள். தினமும் நான் அனுபவிக்கிற வேதனையே போதாதா? இதில் உங்ககிட்ட சொல்லி நீங்களும் கஷ்டப்படணுமா? வேணாங்க, ஃபஸ்ட்டு வெளியே போங்க என்று அவனை விரட்ட பார்த்தாள். போக மாட்டேன் என்பது போல் அவன் தலையை இசைக்க அதில் அதிர்ந்து போனவள், ஏன் ப்ளீஸ் போங்க என்று கெஞ்சத் தொடங்கினாள். அவள் எழுந்து நிற்கவும் அவளோடே எழுந்தவன் அவளை இறுக்கமாக காற்று கூட போக முடியாத அளவு அணைத்து கொண்டான். உன்னை இந்த மாதிரி நான் ஹக் பண்ணியிருக்கேனா என்று அவன் கேட்க அவள் ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். உன்னை கிஸ் பண்ணியிருக்கேனா என்று அவன் கேட்க அந்த கேள்விக்கும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தவள், எங்கெங்கே கிஸ் பண்ணியிருக்கேன் என்று அவன் கேட்கவும் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எதிர்ப்புறமாய் திரும்பி நின்று கொண்டாள். அவள் மேனியில் அவன் இதழ்படாத இடங்களே கிடையாது. செய்வதெல்லாம் செய்துவிட்டு தன்னையே கேள்வி கேட்டால் அவள் மட்டும் என்ன செய்வாள்? ஏய் மித்ரா, உன்னைதான் கேட்குறேன், பதில் சொல்லு என்றபடி பின்னோடு வந்து கட்டி கொண்டான். அவள் காதோரமாய் அவன் இதழ் கொண்டு உரச கண்களை மூடி அதை அனுபவித்தவளுக்கு உணர்வுகள் கண்டபடி பீரிட்டெழ ஆரம்பித்தது. பெருமூச்சுக்களை வெளியேற்றி அவனிடமிருந்து விடுபட்டவள், என்ன பண்ணுறீங்க, முதல்ல வெளியே போங்க என்று கத்தினாள். மித்ரா ரிலாக்ஸ், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ தான் என்ன நடந்ததுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி தான் என்றவன் அவள் அருகே வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அடுத்ததாய் மூடிய மேகலின் மீது முத்தமிட்டவன் மூக்கு கன்னம் என்று வரிசையாக முத்திரைகளை பதிக்க ஆரம்பித்தான். ஆரஞ்சு சுளைகளை ஒத்து எழுந்த அவளது உதடுகளின் மேல் மகிழ்ச்சியுடனே மூழ்கி போனான். நேரம் கடப்பதே தெரியாமல் இருவரும் இதழ்களுக்குள் யுத்தம் நடத்தி கொண்டிருக்க அதில் யுகேன் முற்றிலுமாய் தன்னை மறந்தான். வேகமாக அவளை படுக்கையில் தள்ளியவன் அவள் மீதே சரிய அவளுள் தன்னை மீட்டெடுக்கும் தேடலை தேடத் தொடங்கினான். அவனின் ஒவ்வொரு தீண்டலுக்கும் அவள் மேனி தந்த எதிரொலியில் அவன் முழுவதுமாகவே பைத்தியமாகி போனான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.